ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து காரைக்குடி போகிற பஸ்ஸு. திருச்சி போகுதுன்னு நினைக்கிறேன். டோல்கேட் வந்துருச்சு. டோல்கேட்டை கவர்மெண்ட் வந்து மறக்க மாட்டேங்குது. இப்போ தேவண்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். தேவப்பட்டினம் நெருங்கி வந்துருச்சு. ஆர்எஸ் மங்கலம் நெருங்கிட்டான். ஆர்எஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்கலம் நல்லா பெரிய ஊராக தான் இருக்குது. ஆர்எஸ் மங்கலம் ராமநாதபுரத்தில் பரமக்குடிக்கு அப்புறம் இப்போ நல்ல பெரிய ஊர் ஆர்எஸ் மங்கலம் போலங்க. இப்போ இடது பக்கம் திரும்பினா ஆர்எஸ் மங்கலம் திரும்ப பற்றில ஆர்எஸ் மங்கலம் வந்தாச்சு. வெல்கம் டு தி ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இப்போ வந்து நம்ம ராமநாதபுரத்துலேருந்து மானாமதுரைக்கு வேறு ரூட்டில் போகிறோம். எப்போவும் வந்து மதுரை ரூட்டில் தான் போவாங்க, பரமக்குடி அந்த ரூட்டில். இப்போ நம்ம பைக் ட்ராவலில் ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி சுற்றி போகிறோம் மானாமதுரை. அந்த ரூட்டு வந்து பெரும்பாலும் அந்த ஆர்எஸ் மங்கலம் பக்கம் உள்ள ஆட்கள் தான் போகும், ராம்நாடு ஆட்கள்லாம் போகாது. நம்ம ஒரு பைக் ட்ராவல் பண்ணுறோம். எந்த ரூட்டில் போனால் ஆர்எஸ் மங்கலம், தெய்வட்னா ஆர்எஸ் மங்கலம், இளையாங்குடி போய் மானாமதுரை. அந்த வீடியோ தான் இது. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து இப்போ கிளம்புறோம். நம்ம பைக்கில் கிளம்புறோம், காலையில் கிளம்புறோம். இது வந்து நம்ம இருக்கிறது வந்து ராமநாதபுரத்தில் சின்ன கடையில் பற்றக்கரை தெரு. அந்த வலது பக்கம் உள்ளது பள்ளிவாசை, இந்த கொல்லம்பட்டு தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் இருந்து நம்ம அந்த பள்ளியாசுக்கிட்டேருந்து கிளம்புறோம். இந்த ரூட்டு வந்து ராமநாதபுரம் டு மானாமதுரை. எப்போ வழக்கமான ரூட்டு வந்து பரமக்குடி, பார்த்திபனூர் போய் மானாமதுரை போவாங்க. நம்ம அந்த ரூட்டில் போகாமல் பைக்கில் வந்து தேவிப்பட்டினம், ஆர்எஸ் மங்கலம், இளையாங்குடியிலேருந்து மானாமதுரை போகிறோம். அந்த ரூட்டு பெரும்பாலும் யாரும் போயிருக்க மாட்டாங்க ராம்நாட்டிலேருந்து. அது ஆர்எஸ் மங்கலம் உள்ள ஆட்கள் மட்டும்தான் போயிருக்கோம். ராம்நாடு பக்கம் இருந்து அந்த ரூட்டில் பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது இந்த வீடியோ. இது சின்ன கடை ஏரியா. அது சின்ன கடையில் இப்படி நேராக போனால் பாரதி நகர் போயிடலாம். அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ நம்ம போகிற டைரெக்ஷன் வந்து புது பஸ் ஸ்டாண்டு. இது சின்ன கடை, ராமநாதபுரம் சின்ன கடை. 4 முக்கு சந்திக்கிற இடம். இது 4 முக்கு. இடது பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், வலது பக்கம் போனால் சிட்டி எதிர போகும், நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் பேக் சைடு அந்த கிழக்கு பக்கம் போனால் பாரதி நகர். இந்த இது ராசி கிளினிக். இடது பக்கம் உள்ளது டாக்டர் ஃபாரூக் ராசி கிளினிக்கு. அப்புறம் அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பதில் அது வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பள்ளிவாசல். அது அதாவது ராமநாதபுரம் மாவட்ட தலைமையகம். அந்த பச்சை கலர் இந்த தெரியுதா, பச்சை கலருக்கு அடுத்து ஒரு கடை மாதிரி இருக்குல்ல, அது இப்போ அந்த பில்டிங் தான் இது. இப்போ இடது பக்கம் வந்து இந்த தெரிகிறது வந்து மஞ்சள் கலர் பில்டிங் வந்து தாஜ் திருமண மஹால். இப்போ நேராக போனால் நம்ம புது பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம். இப்போ ராம்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 15-20 ஆம்னி பஸ்ஸு சென்னைக்கு போகுதுங்க. இவ்வளோ பஸ்ஸு போகுது சென்னைக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு வந்துங்க திறக்கும் போது நல்லா இருந்துச்சு. திமுக ஆட்சியில் நல்லா இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சி போனவுடனே ஒரே மூத்திர வீச்சம். பஸ் ஸ்டாண்டு பூரா இந்த இடத்து பக்கம் பஸ் ஸ்டாண்டு, புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. திமுக இருக்கும்போது நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே நிற்க முடியலைங்க. சரியான மூத்திர வீச்சம். ஆமாம். இப்போ நேரம் போனோம்னு சொன்னால் நம்ம வண்டிக்காரத்தில் போயிடலாம். இடது பக்கம் போனோம்னு சொன்னால் நம்ம மதுரை ரூட்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து வலது பக்கம் போகிறோம். வலது பக்கம் அந்த கேணிக்கரை, இந்த சைடில் ஜெகன் தேட்ரு. வலது பக்கம் உள்ளது ஜெகன் தேட்ரு. இந்த தெரியுதுல ஜெகன் தேட்ரு. இப்போ நம்ம நேராக போகிறோம். அந்த தேவப்பட்டினம், இது வந்து தேவப்பட்டினம் ரோடுன்னு சொல்லுவாங்க. தேவப்பட்டினம் ரோடை பிடிச்சிட்டு இருந்தால் அந்த வண்டி தான் வருது. இங்கேருந்து வருது. திருச்செந்தூர் ஏதோ ஒரு ஊர் போட்டுருக்கு, என்ன வந்து தெரியல. அப்புறம் இந்த இடது பக்கம்லாம் இந்த துளசி ஃபார்மசிலாம் இருக்குது.
தெரியுதா? துளசி ஃபார்மசி இந்த தெரியுதுல, துளசி ஃபார்மசி இருக்குது. இப்போ இடது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் நேராக பஜாருக்கு போயிடலாம். வலது பக்கம் வந்து செட்டி எதிர் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தெய்வட்டில் அந்த ஐஸ்வர்யா பேக்கரிஸ் இருக்குது. இங்கிட்ட வந்து ஜம்சம் பேக்கரி இருக்குது. இந்த கார்னரில் ஐஸ்வர்யா பேக்கரி. இப்படி நேராக போனோம்னா நம்ம தெய்வட்டின ரோட்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ரூட்டில் மானாமதுரை போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஆர்எஸ் மங்கலம் போகிறோம். ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து இளையாங்குடி போய் இளையாங்குடியிலேருந்து மானாமதுரை, இது இந்த ரூட்டு. இந்த இடது பக்கம்னா சேதமான் ஸ்கூல் போயிடலாம். சேதமான் இந்த யாஃபா கல்யாண மஹால் இது. இந்த எஸ்எஸ்கே ஸ்டீல், இது நிறைய கட்டடங்கள் வந்து எல்லா பக்கமும் கட்டடம் வந்துடுச்சு. ஆனால் ஊர் வந்து ஃபுட்பாத்து போட்டு ஒரு நீட்டாக வச்சா பார்க்க அழகாக இருக்கும். ஃபுட்பாத் இல்லாதனால ஊரே லுக் இல்லை. எந்த ஊருமே ஒரு நடைபாதை போட்டு வச்சா தான் அந்த ஊர் அழகாக இருக்குது. பாருங்கள், எல்லா பக்கம் குப்பையை கொட்டி தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடது பக்கம் இங்கிட்டு போனால் கூட சேதமால், வலது பக்கம் சேதம் மேல்நிலைப்பள்ளிக்கு போயிடலாம். இப்போ நம்ம நேராக போய்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து பெட்ரோல் போடணும், வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு போவோம். இந்த தேவப்பட்டினம் போகிற கேணிக்கரைக்கு தாண்டினவொடனே இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வண்டி நேராக கிளம்பிட வண்டி தான். நேராக கிளம்பிட்டா தேவப்பட்டினம் ஊருக்குள்ளே போகாது. இந்த ஹைவே வந்து வெளியில் போயிடும். இப்போ கேணிக்கரை தாண்டி வந்துவிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஏதாவது கேணிக்கரை தாண்டி அவுட்ரு பக்கம் வந்துவிட்டோம். அவுட்ரு பக்கம் நல்லா டெவலப் பண்ணிட்டுங்க ராம்நாடு. இங்கிட்ட தான் இந்த எம்ஜி ஸ்கூலு இருக்குது. இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா எம்ஜி ஸ்கூல் இருக்கும். இது வந்து நேஷனல் ஹைவே இது. அதனால் ரோடை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க. 4 வழி சாலையாக போட போகிறேன்னு சொன்னாங்க, போடல. ஆனால் அதுக்கு பதிலாக அகலப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பேராவூர். இந்த பேராவூர்னு ஒரு கிராமம். அந்த ஊருக்கு வந்துவிட்டோம். இதெல்லாம் அவுட்டாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே ராம்நாடு டவுனாக போச்சு. சுற்றியே டெவலப்மெண்ட்டு ராம்நாடு. பேராவூர் போட்டு குத்தில. இது வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக வாழ்கிற ஊர் பேராவூர். இந்த இது எம்ஜி ஸ்கூல் போயிடுச்சு. இது அந்த ஊர். இப்போ நேராக போனால் உங்களுக்கு தேவகோட்டை, காரைக்குடி, சென்னை, பாண்டிச்சேரி, இந்த கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ரூட்டில் தான் வருது. கிழக்கு கடற்கரை சாலை. தேவிப்பட்டினம் போனோன்னா இடது பக்கம் கட் பண்ணோம்னா கிழக்கு கடற்கரை சாலை வந்து அந்த சைடு தான் போகும். அதாவது இந்த பேராவூர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் கிழக்கு கடை சாலை. இப்போ வந்து இது வந்து ராம்நாட்லேருந்து இது போட்டிருக்காங்க, ரிங்கு ரோடு. இப்போ மதுரையிலேருந்து வர்ற வண்டி வந்து ராம்நாடுக்குள்ளே வராமல் அவுட்டரில் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வந்து இங்கிட்டு தான் வரும். மாடுலாம் குறுக்க வருது வரும். இதுதான் பெரிய நிமிஷம். ஃபாஸ்ட்டாக போனோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து தேவிப்பட்டினம் ரோடுன்னு சொல்லுவாங்க இதை. காரைக்குடி, என்ன பாண்டிச்சேரி எல்லாம் இந்த ரோடு தான். இப்போ பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இந்த ஏரியா. இந்த வருது ரோடு ஒரு பற்றியில் அந்த போர்டு போட்டிருக்காங்க பற்றியில். இடது பக்கம் போனால் மதுரை, வலது பக்கம் போனால் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. நேராக போனால் காரைக்குடி, சென்னை, ஆர்எஸ் மங்கலம். இந்த இடது பக்கம் போய் இதில் இந்த மதுரையிலேருந்து வர வண்டி ஊருக்குள்ளே வராமல் இது வழியே வந்துடும். அப்படியே போய் ராம்நாடு அவுட்டரில் ஏறி அப்படியே ராமேஸ்வரம் போயிடும், தூத்துக்குடி போயிடும். இந்த இது வந்து மதுரை. இது போனால் ராமேஸ்வரம். இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு. அதாவது நேஷனல் ஹைவே வந்து ஊருக்குள்ளே ராம்நாட்டில்.
இது வந்து ரிங் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கிட்ட தான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, சேதமால் சிபிஎஸ்சி ஸ்கூலு, சேதமால் ஆர்ட்ஸ் காலேஜு, அப்புறம் வேலுமாணிக்கம் ஆர்ட்ஸ் காலேஜுன்னு ஒன்று இருக்குது. நிறையா வந்துருக்கு இந்த ரூட்டில். அப்புறம் சித்தார்கோட்டை, அலையாங்குளம், பனக்குளம். இப்போ வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர், அந்த ஊருக்கும் போகலாம் அங்கிட்டு. இப்போ நம்ம வந்து போகிறதுன்னு சொன்னால் ராமநாதபுரத்துலேருந்து மானாமதுரை ஒரு போகிறோம். எப்போ மக்கள் போகிற ரூட்டு வந்து மதுரை வழியே, அதாவது பரமக்குடி வழியே. நம்ம அதை விட்டுட்டு ஆர்எஸ் மங்கலம் வழியே போகிறோம். இந்த ரூட்டில் போனதில் மதுரை போகிறோம் ஆர்எஸ் மங்கலம் வழியே. ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி போய் மானாமதுரை. ரோடு நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேஷனல் ஹைவேனால் நீட்டாக போட்டிருக்காங்க ரோடு, நல்லாயிருக்கு ரோடு. நான் பிளாட்டு போடுறேன் வச்சுல, பிளாட்டு தானே. இங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட்டு கிடையாது, பெட்ரோல் பங்க்லாம் வந்துடுச்சு வருங்க இந்த இடத்துல. ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு முடிச்சு எல்லாம் விற்று காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஃப்ளாட்டு, இந்த எல்லாம் ஃப்ளாட்டு தான் இந்த ஏரியா பூரா. அது வந்து சேதம்மாள் ஆர்ட்ஸ் காலேஜுன்னு நினைக்கிறேன். ஒரு வலது பக்கம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரும். ஒரு பில்டிங் வந்து தெரிஞ்சால் பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி தான், அண்ணா பல்கலைக்கழகம். இந்த ரூட்டில் போய்கிட்டுருக்கோம். அதாவது ராமநாதபுரம் டு மானாமதுரை வழி ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி. இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல, முதல் தடவையாக போகிறேன், பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இந்த இடது பக்கம் தெரியுது பற்றியில, அது வந்து சேதம்மாள் ஆர்ட்ஸ் காலேஜு அப்படி தான் தெரியுது, இல்லை வேறையா என்னென்னு பார்ப்போம். வேலு மனோகரம்னா வேலு மாணிக்கமாக ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இந்த ரோட்டில், அதான் இது அந்த மாதிரி தெரியுது. வேலு மனோகரம் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ளது. வேலு மனோகரம்னு தெரியல, அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இது. சேதமால் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இன்னும் போகணும். இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வரணும், கொஞ்சம் தூரம் தள்ளி. அண்ணா பல்கலைக்கழகம். இதெல்லாம் வைகை ஆறு போகிற ரூட்டுங்க. இந்த பாலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வைகை ஆறு இது வெளியே போய் தான் கடலில் கலக்குது இந்த ரூட்டு வெளியே. அதாவது மதுரையில் மேற்கு தொடர்ச்சி உற்பத்தியாகிற வைகை ஆறு வந்து இந்த ரூட்டு வெளியே தான் போய் நதிப்பாலம் போய் உங்களுக்கு ஆத்தாங்கரைங்கிற இடத்துல கடலில் கலக்குது. இந்த பாலம்லாம் கட்டியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஆற்று போகிற வழி தான். இந்த இதெல்லாம் கிராமங்கள் போகிற ரூட்டு, இடது பக்கம் ஏதோ கிராமம் இருக்குது, என்ன பேருன்னு தெரியல. சின்ன சின்ன கிராமங்கள் வந்து இருக்குது. இது வந்து காரைக்குடி, தேவகோட்டை அங்கிட்டிருந்து வர்ற பஸ் இதெல்லாம். இப்போ நேராக இது போனால் திருச்சி போயிடலாம் ரூட்டில். திருச்சி வர வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோடு சூப்பராக இருக்கும். கிழக்கு கடற்கரை சாலை இப்போ ரோடு நல்லா போட்டாங்க. நேஷனல் ஹைவே வந்து திருச்சி வர போகுது.
இந்த வர்றது தான் சேதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஆர்ட்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பில்டிங் தெரியுதுல, அது இல்லையா? இந்த இது அண்ணா யூனிவர்சிட்டி. வலது பக்கம் தெரியுதுல, அண்ணா பல்கலைக்கழகம். வலது பக்கம் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ராமநாதபுரம் பெஞ்சா. நிறைய பேர் படிக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகம். ஃபீஸ் கம்மியில் நல்ல மார்க் இருந்துச்சுன்னா மெரிட்டில் இங்கே வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இது வந்துடும், சேதுமால் ஆர்ட்ஸ். இந்த தூரம் ஒரு பில்டிங் தெரியுதா, தூரமாக இடது பக்கம், அதுதான் சேதுமால் கலைக்கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ். இது சேதுமால் ஆர்ட்ஸ் காலேஜ் தெரியுது, இந்த பில்டிங் தெரியுதா, காம்பவுண்டு. சேதுமால் ஸ்கூல் இருக்குது, சேதுமால் சிபிஎஸ்சி இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது ராம்நாட்டில். மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இல்லை, சேதுமால் மெடிக்கல் காலேஜ். இப்போ நேராக ஃபஸ்ட்டு போகிறது தேவப்பட்டினம். தேவப்பட்டினம் வந்து ஊருக்குள்ளே போகாது, அது அவுட்டரில் போயிடும். ஊருக்குள்ளே போனோம்னு சொன்னால் கிழக்கு கடற்கரை சாலை, திருப்பாலக்குடி, தொண்டி, அது வெளியே அப்படியே பாண்டிச்சேரி, கிழக்கு கடற்கரை. நம்ம அந்த வழியில் போல் நேஷனல் ஹைவே திருச்சி ரூட்டில் போகிறோம். இந்த இடது பக்கம் ரோடு ஊற்றியில் அதில் வந்து அந்த இது வந்து பஸ்ஸு வருது பாருங்கள். பனைக்குளம், சித்தாரோட்டை, தேவிப்பட்டினம், ஆத்தாங்கரை, வைகையாறு, கடலில் கலக்கிற இடம் வரைக்கும் போகலாம். கடற்கரை ரூட் அவ்வளோ. இந்த இடது பக்கம் போகிறது, இது வலது பக்கம், வலது பக்கம் போகிறது ஊற்றில ரூட்டு பனைக்குளம், மலையாங்குளம், புதுவலசை, சித்தாரோட்டை, ஆத்தாங்கரை. அங்கே தான் வைகையாறு கடலில் கலக்குது, அது வரை போகலாம். இங்கே உப்பளங்கள்லாம் இருக்குங்க நிறைய இந்த ரூட்டில். உள்ளே போனோம்னா உப்பளம்லாம் பார்க்கலாம். இந்த ரூட்டில் டிராஃபிக் ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்குது. மாடு ஆடு தான் குறுக்க வரும், பார்த்து கவனமாக ஓட்டணும். திடீர்னு மாடு குறுக்க வந்துடும் எந்த ரோட்லையும். இறைவனுடைய நாட்டம், அதுக்கு மேலே இறைவனுடைய நாட்டம். இந்த டூரிஸ்ட் பஸ் நிறையா போவாங்க இந்த ரூட்டில். சென்னை போகிறவங்களாம் இங்கிட்டு தான் போவாங்க, பாண்டிச்சேரி போகிறவங்க தான் போவாங்க. மதுரையிலேருந்து வந்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு பாக்கியை சுற்றி பார்க்குறவங்க இங்கிட்டு தான் போவாங்க நேராக. அதனால் டூரிஸ்ட் வண்டி நிறையா போகும். இந்த பிளாட்லாம் போட்டிருக்காங்க பற்றியில், இதுவரை வந்துருச்சு பாருங்க பிளாட்டு. தேவிப்பட்டினம் வரை வந்துருச்சுங்க பிளாட்டு. கொஞ்சம் தூரம் போனால் தேவிப்பட்டினம் வந்துடும். எல்லாம் கருவை தான் பற்றியில், இங்கிட்டு கருவை, இங்கிட்டு ரோட்டு மேலே கருவை நிற்கிது. உள்ளே வந்து விவசாயம் பண்ணுறாங்க போல். இந்த விவசாயம் தெரியுதா, எல்லாம் பிளெயின் இடமா தான் இருக்குது. இந்த ரூட்டில் கொஞ்சம் விவசாயம் நல்லா பண்ணுவாங்க, அதனால் ரோட்டுக்கு மேலே மட்டும் தான் கருவை நிற்கிது.
தேவப்பட்டினம் வரப்போகுது. தேவப்பட்டினம் ஊருக்குள்ளே போகாமல் நம்ம இடது பக்கம் டேர்ன் பண்ணிடுவோம். டேர்ன் பண்ணால் நேராக ஆர்எஸ் மங்கலம் போய் இளையாங்குடி போய் நம்ம மானாமதுரை வர போகிறோம். அந்த ரூட் தான் இது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்ட் இது வந்து 3 பார்ட்டாக போடுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ஆர்எஸ் மங்கலம் வர தெரியல, அடுத்த பார்ட்டு வந்து இளையாங்குடி வர, அடுத்த பார்ட்டு மானாமதுரை வர, 3 பார்ட்டாக வரும் இந்த வீடியோ. நம்ம கிளம்புறது ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். காலையில் போய்கிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் பெட்ரோல் பங்கு, இந்த பெட்ரோல் பங்கு இருக்குது ஏற்கனவே, முன்னால் இப்போ போட்டிருக்கேன் நான். இது பழைய பெட்ரோல் பங்கு. தேவிப்பட்டினம் நெருங்கிட்டோம். இந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். தெரில, இப்போ ரெட் லைட் எரியறதுனால தெரிய மாட்டேங்குது, அமர்ந்தமாக தெரிகிற மாதிரி. நம்ம ரூட்டு போகிறது வந்து ராமநாதபுரம் டு மானாமதுரை, வழி வந்து ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி. இந்த ரூட்டில் வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, எல்லாம் பரம்புக்குடி வழியே தான் எல்லாம் போகும். நம்ம இந்த ரூட்டில் போய் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இந்த ரூட்டில் முதல் தடவை போனதில்லை. பஸ்ஸு இப்போ தான் வந்ததுக்கு 2 பஸ்ஸு இந்த சைடு போகுது. இந்த தேவிப்பட்டினம் நெருங்கியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேவிப்பட்டினம், நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணிடுவோம். ஊருக்குள்ளே போகாமல் வெளியில் போயிடும். இது வந்து புகாரியா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இடது பக்கம் இருக்குல்ல, வலது பக்கம் வந்தால் தெரியுதா, புகாரியா ஸ்கூல். இது நேராக போனால் தேவிப்பட்டினம், நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிடுறோம். இது வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து அவுட்டரில் போகுது. இப்போ தேவிப்பட்டினத்தை தாண்டிட்டு ஆர்எஸ் மங்கலம், அடுத்து வந்து சோளந்தூர்னு ஒரு ஊர் வரும். ஆனந்தூர்னு வரும் நினைக்கிறேன். ஆனந்தூர் வரும். தேவிப்பட்டினம் இதெல்லாம் அவுட்டர்லாம் முன்னாடி பில்டிங் இல்லைங்க. இப்போ எவ்வளோ பில்டிங் வந்துருச்சு அவுட்டரில். பெட்ரோல் பங்கு, கடை, இதெல்லாம் வந்து சும்மா கிடக்கு. முன்னால் சரியான கட்டடம் வந்துருச்சு, கடைகள் வந்துருச்சு. ஆனால் ரோடு பூரா குப்பையாக தாங்க கிடக்குங்க. எந்த ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாவே தமிழ்நாட்டில் நம்மளை வரவேற்கிறது வந்து குப்பை மேடு தான். எந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலும் ஃபஸ்ட்டு வரவேற்கிறது குப்பை மேடு தான். என்ன, நம்ம கேரளா மூணாறு வந்து இப்போ வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அதிரப்பள்ளியிலேருந்து மூணாறு போகிற வீடியோ ஒரு 10 பாட்டு போட்டிருப்போம். கேரளாக்குள்ளே போவோம். கேரளாவில் எங்கேயுமே குப்பை இருக்காது பாருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஊர். வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து எந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலுமே நம்மளை வந்து குப்பை மேடு தான் வரவேற்குது. தண்ணி இல்லை ஊருன்னு இல்லை, அப்படியும் குளிக்குது மக்கள். அவன் என்ன செய்கிறான், இந்த குப்பை வண்டிக்காரன் வந்து இந்த செப்டிக் டேங்கு க்ளீன் பண்ணுறவன் எல்லாமே வந்து என்ன செய்கிறான், நைட்டை வந்து ரோட்டில் கொட்டிகிட்டு போயிடுறாங்க. கோழி கழிவுகள் எல்லாத்தையுமே நைட்டு வந்து ரோட்டில், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நைட்டை கொட்டிடுறாங்க. அதனாலே தமிழ்நாடு வந்து ரொம்ப மாசடையுது. இப்போ தேவபட்டினத்தை தாண்டி நம்ம ஆர்எஸ் மங்கலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரோடு நல்ல ரோடு, நேஷனல் ஹைவேனால் நல்லா நீட்டாக ரோடு போட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 வழி சாலையாக போட போகிறோன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது போடாமல் இருந்துச்சுன்னா ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பெருசாக.
ஸ்கூல் பஸ்ஸு இப்போ தான் போக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ இப்படி 6 மணி கிளம்புனா இப்போ 7 மணி இருக்கும். ராம்நாட்டில் போய் கூட்டிகிட்டு வரணும். இதுக்குள்ளே வந்து கென்பிரிட்ஜ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது நினைக்கிறேன் இந்த ரூட்டில். ஏபிசி கென்பிரிட்ஜ் ஸ்கூல்னு இருக்குது. இந்த போட்டு சிவகங்கை போட்டு குத்தியில் சிவகங்கை வந்து ஆர்எஸ் மங்கலம் வழியே போகணும். இந்த ஒரு ரூட்டு புது ரூட்டு போட்டிருக்காங்க சிவகங்கை போகிறதுக்கு, தெரியுதா? சிவகங்கை நயினார் கோயில் போய் நயினார் கோயில் போகிற ரூட்டு இது. அது போய் சிவகங்கை போகிறாப்புல ஒரு ரூட்டு போட்டிருக்காங்க. அங்கிட்டு போய் இளையாங்குடி போய் இளையாங்குடிலேருந்து சிவகங்கை போகலாம். இது ஒரு ரூட்டு புது ரூட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த ரூட்டு இல்லை. புதுசாக போர்டுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சிவகங்கை போகிற ரூட்டும் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ இது வெளியே போய் இளையாங்குடி போகலாம். நம்ம ஆர்எஸ் மங்கலம் போய் இளையாங்குடி போகிறோம். இப்போ இது வந்து ஷார்ட்கட்டு போல். இது ஆர்எஸ் மங்கலம் ஷார்ட்கட்டு தான். ஆர்எஸ் மங்கலம் வந்து பரமக்குடி டு இளையாங்குடி வந்து 15 கிலோமீட்டர் தான். ஆர்எஸ் மங்கலம் வந்து 40 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இந்த ரூட்டில் கட் பண்ணால் ஷார்ட்கட்டு நமக்கு. இப்போ இந்த ரூட்டில் வந்து இளையாங்குடி போகிறவங்களும் போகலாம். இந்த ரூட்டில் புதுசாக போட்டிருக்காங்க ஷார்ட்கட்டு. நீ பரமக்குடி போகாமல் இந்த ரூட்டில் வந்து போகலாம் இளையாங்குடி. எல்லாம் இங்கிட்டலாம் விவசாயம் நடக்கும்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க கருவையை காணாமல். ஏன்னா இந்த ரோட்டுக்கு மேலே கொஞ்சம் கருவை இருக்குது, பாக்கி உள்ளே எல்லாம் விவசாய பூமியாக தான் இருக்குது. இந்த தெரியுதா, எல்லாம் விவசாயம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேவிபட்டினத்தை தாண்டி ஆர்எஸ் மங்கலம் வழியே போய்கிட்டு இருக்கோம். ஆர்எஸ் மங்கலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது ஆர்எஸ் மங்கலம் வர ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது ராமநாதபுரம் டு மானாமதுரை வழி ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி வழியே மானாமதுரை போகிறோம். என்ன மானாமதுரை சிவகங்கை ரெண்டும் உங்களுக்கு இந்த ரூட்டில் வந்து சிவகங்கை ரொம்ப பக்கம் இந்த ரூட்டில். என்ன அதாவது மானாமதுரை போய் ஒரு ரோட்டில் போய் இந்த 2 ரோடு கட் ஆகும். ஒன்று வந்து இங்கிட்டு மானாமதுரை, இங்கிட்டு சிவகங்கை. இங்கிட்டு போயிட்டு ரைட்டில் போனால் சிவகங்கை, லெஃப்ட்டில் போனால் மானாமதுரை. இந்த ரோடு வருது பாருங்க பற்றியில். திருப்பாலக்குடி இங்கே இடது பக்கம் போனால் திருப்பாலக்குடி போய் தொண்டி போகலாம். எல்லாத்துக்குமே ரோடு ஜாயிண்ட் இருக்குது. இந்த எல்லாம் விவசாய இடங்கள் பற்றியில் எல்லாம் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், இன்ஷால்லா அக்டோபர் இறைவன் மழையை கொடுத்தான்னா விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாம் விவசாய பூமியாக இருக்குது. கருவை அவ்வளோ காணாமத்தில் அங்கிட்டு விவசாயங்கள் நல்லா நடக்கிற இடம்னு நினைக்கிறேன். இடையில கருவைக்காடு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு தரிசு நிலமாக தான் கிடக்கு. விவசாயம் பண்ணுற மாதிரி இடமா தான் இருக்குது. ராம்நாட்டில் சில கிராம பகுதியிலலாம் விவசாயம் நல்லா நடக்குதுங்க. இந்த ரோட்டுக்கு மேலே தான் இந்த கருவை மண்டி போய் கிடக்கும். அதே மாதிரி ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழி வந்து இந்த கிராம பகுதிக்குள்ளே போனீங்கன்னா தென்னந்தோப்பு எக்கச்சக்கமாக இருக்கும். தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது இந்த ரூட்டில். அந்த ரோடு அதாவது ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் ரூட்டில் போனீங்கன்னா என்ன இங்கிட்டு வாணி, சாத்தாங்குளம், பெரியபட்டினம், மரக்கையார்பட்டினம், வேதாளை, இந்த கடற்கரை ஊரில் பண்ணைக்குளம், அலையாங்குளம் இங்கிட்டலாம் தண்ணி சூப்பராக இருக்கும். எல்லாம் தென்னந்தோப்பு அதிகமாக இருக்கும் அந்த ரூட்டில். கேரளா மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ரூட்டில் ஒரு நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ரூட்டு
அதாவது பெரியப்பட்டினம் கடற்கரை போகும்போது அந்த ஏரியாவை பார்த்து போட்டிருக்கேன். இந்த இதான் ஏபிசி கென்பிரிட்ஜ் ஸ்கூலு. ஏபிசி கென்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படிம்பாங்க. ராம்நாடுலேருந்துலாம் இங்கே வர்றாங்க படிக்க. ராம்நாடுக்கு தான் ஸ்கூல் பஸ் வருது. ராம்நாடுலேருந்து இங்கே படிக்க வர்றாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலு தான். இப்போ அடுத்து ஆனந்தூர் வரும். ஆனந்தூருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆர்எஸ் மங்கலம் வரும். இப்போ நேராக நம்ம போயிட்டோம்னா ஆர்எஸ் மங்கலம் லெஃப்ட்டில் ஊருக்குள்ளே போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போனால் தான் ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டு வரும். மெயின் ரோட்டில் வராது. நம்ம இடது பக்கம் வளைஞ்சி நேராக ஆர்எஸ் மங்கலம் ஊருக்குள்ளே போகணும். நம்ம வளையாமல் நேராக போயிட்டோம்னா தேவகோட்டை காரைக்குடி திருச்சி போயிடலாம். இந்த ஒரு போர்டு வருது. என்ன வருது? மருதப்பட்டி. சின்ன சின்ன கிராமம் மருதப்பட்டி. தமிழ்நாட்டில் பட்டிங்கிற ஊர் பேர் கம்மியாக தான் இருக்குது. பட்டி அந்த சைடு விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இப்போ தேனி மாவட்டம் பட்டி அதிகமாக இருக்கும். இங்கிட்டு இப்போ வலசன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ராம்நாடு பக்கம் பட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மருதப்பட்டி. ஸ்கூல் பஸ் எல்லாம் கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கு வரிசையாக. இப்போ நம்ம ஆர்எஸ் மங்கலம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். தேவண்டத்தை தாண்டி போய்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ ராமநாதபுரத்துலேருந்து மானாமதுரைக்கு வேறு ஒரு ரூட்டில் போகிறோம். யாருக்கும் தெரியாது. அதிகமாக இந்த ரூட்டில் யாரும் போயிருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ போடுறதுக்காக இந்த ரூட்டில் போகிறோம் பைக்கில். இப்போ தேவண்டத்தை தாண்டி போய்கிட்டுருக்கோம். அடுத்து சோளந்தூர் வரும்னு நினைக்கிறேன். சோளந்தூரும் ஆனந்தூரும் ஒரு ஊர் வரும். அது ரோட்டுக்கு மேலே இருக்குது அந்த ஊர். சின்ன சின்ன கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் விஜய் படமாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா கிராமத்துலேயும் சப்போர்ட் இருக்காங்க. கிராமங்கள் பூரா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. இது அந்த தேசிய நெடுஞ்சாலையே கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டிருக்காங்க. அதனால் ரோடு முன்னால் இவ்வளோ அகலம் இருக்காது. டோல்கேட் வருது பாருங்க. சுங்கச்சாவடி வந்துடும். ரோடு நல்ல ரோடு, அகலமான ரோடு. ஆனால் அந்த ரோட்டில் கருவு அதிகமாக இல்லை. ஏன்னா விவசாயங்கள் நடக்கிறதுனால கருவு அதிகமாக இல்லை. எல்லாம் விவசாய நிலங்களாக தான் இருக்கு பாருங்க. ஏன்னா மழை பெஞ்சுன்னா இங்கிட்ட விவசாயங்கள் அதிகமாக நடக்கும். கருவை காடு அதிகமாக பார்க்குறா இருந்தால் நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து சாயல்குடி போகிற ரூட்டு, ராமநாதத்துலேருந்து பரமக்குடி போகிற ரூட்டு, இதில் கருவை எக்கச்சக்கமாக பார்க்கலாம். இந்த டோல்கேட் வந்துருச்சு. ராமநாதபுரம் திருச்சி நேஷனல் ஹைவே இது. அந்த நேஷனல் ஹைவேயில் உள்ள டோல்கேட். இந்த ரோடை 4 வழிச்சாலையாக போடுறதா தான் இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, நிறைய போக்குவரத்து செக் பண்ணுவாங்க. 4 வழிச்சாலைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி இதை கிராஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க போல். அதில் கம்மியான வண்டி போச்சு போல். அதனால் 4 வழிச்சாலையை போடாமல் அகலப்படுத்திட்டாங்க. இது என்ன ரன்னிங்கில் இருக்கா? டோல்கேட்டு டோல்கேட் இருக்குது ரன்னிங்கில். லைட் எரியுதுக்கான ஆள் இருக்காப்புல. அந்த லைட் எரியுதில்ல, க்ரீன் லைட்டு. டோல்கேட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. டோல்கேட் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. அவ்வளோ வண்டி இந்த ரூட்டில் ரொம்ப ரேராக தான் போகுது. என்ன அவ்வளோ வண்டி இல்லை. அதனால தான் அவங்க 4 வழிச்சாலை போடலை. இப்போ மதுரை டு பரமக்குடி ஏற்கனவே 4 வழிச்சாலை போட்டாங்க. இப்போ பரமக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 4 வழிச்சாலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் ரோடு நல்ல நீட்டான ரோடு, நல்லா செல்லுன்னு போகுது, பிரச்சனை இல்லாமல். நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி ஆர்எஸ் மங்கலம் இளையாங்குடி வழியே மானாமதுரை வீடியோ தான் இது.
கருவையில் பற்றியில் சுத்தமாக இந்த ரூட்டில் கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் வருது. அது பேர் பார்க்கணும், பாபு தெரியுதா? அந்த ஏதோ கிராமங்கள்லேருந்து ஒரு ரூட்டு போகுது, இல்லை பஸ்ஸு போகுது, அந்த கார் போகுது பாருங்க. அது வந்து பொட்டவயலுங்கிற ஊர் போகிற ரோடு. ரைட்டு. இந்த சைடு போனால் பொட்டவய, நயினார் கோயில், பரமக்குடி போயிடலாம். இந்த ரூட்டில் போனால் பொட்டவயல் கிராமம் வரும், நயினார் கோயில், பரமக்குடி போயிடலாம் இந்த ரூட்டில். அந்த ரூட்லேயும் போய் இளையாங்குடி போகலாம். இப்படி போய் இளையாங்குடி போகலாம். நம்ம ஆர்எஸ் மங்கலம் போய் தான் போகிறோம். கருவு இல்லாதனால வெட்டு வெளியாக இருக்குது, ஃபுல்லாக தெரியுது வாங்க, தூரமாக வரைக்கும் இடங்கள் தெரியுது. கருவை மறைஞ்சிருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, 2 பக்கம் கருவை தான் தெரியும். தூரமாக என்னென்ன கிராமங்கள் இருக்குது எல்லாமே தெரியுது பாருங்க. அங்கிட்டலாம் இடது பக்கம்லாம் கிராமம் இருக்குது. விவசாய நிலங்கள் அதிகம் இந்த ரூட்டில். இந்த ஏதோ கிராமம், இந்த இது ஆனந்தூர் நினைக்கிறேன். பள்ளியாச தெரிவித்தில் சோளந்தூரா ஆனந்தூரா? ஆனந்தூர் தெரியுது பாருங்க, பெரிய பள்ளியாசை. ஃபுல்லாக மலேசியாவுக்கு அதிகம் அந்த ஊரில். பேர் பார்த்துருவோம், சோளந்தூர். நல்லா பெரிய பள்ளியாசம். முஸ்லீம்களுக்கு ஓரளவு தேவட்டத்தில் முஸ்லீம்கள் பாதி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த ஒரு ஊர் நீ பகுதியில் அதுக்கு அங்கிட்டு பக்கத்தில் பள்ளியாசம் இருக்கும். ஆனந்தூர்னு நினைக்கிறேன். இது சோளந்தூரா? சோளந்தூர் மாதிரி சோளந்தூர். இது ரோட்டுக்கு மேலே வீடுகள் வருது. இப்போ முன்னால் வந்து உள்ளே தான் இருக்கும் வீடு. ஆனால் அந்த ஊருக்குள்ளே போனதில்லை, ரோட்டில் போகும்போது தான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். 4-5 வீடு தான் இங்கே இருக்குது. இந்த கிராமத்தில் 10 வீடு தான் இருக்குது மொத்தமாக. இல்லை கடைகள் கட்டி விட்டுருக்காங்களோ, கடைகள் கட்டி விட்டுருங்க ரோட்டுக்கு மேலே. திருச்சி ஹைவேல, அதனால் அப்போ அங்கே ரோட்டுக்கு மேலே சில கடைகள் இருக்கத்தான் செய்யுது. இங்கிட்டு பெட்ரோல் பங்க் இருக்குது வலது பக்கம். இப்போ ஆர்எஸ் மங்கலம் வந்து இடது பக்கம் கட் பண்ணணும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நம்ம கட் பண்ணாமல் நேராக போனோம்னா திருச்சி போயிடலாம். தேவகோட்டை, காரைக்குடி வழியே திருச்சி, புதுக்கோட்டை, திருச்சி. இந்த சைடு ஏதோ ரூட்டுக்கு போகுது. இந்த ரூட்லேயும் போகலாமுங்க. சிவகங்கை எல்லாம் ரூட்டு நிறையா வச்சுருக்காங்க. இளையாங்குடி, சிவகங்கை இந்த ரூட்லேயும் போகலாம். எல்லா ரூட்டும் வந்து அங்கே போட்டி ஜாயிண்ட் ஆகுது. எல்லாம் அப்படி போகிற ரூட் தானே. அந்த ரூட்டில் போய் அப்படியே போய் ஜாயின் ஆகிடலாம் ரோட்டில். எல்லாரும் ஒரு ஆள் கிரேவி போதுமா, சாம்பார் வைக்கலாம். இந்த ஒரு ஆர்எஸ் மகனை நெருங்கிட்டோம். இப்போ தான் வண்டி கொஞ்சம் அதிகமாக தெரியுது. காலையில் ஒரு 8 மணி, நான் 6 மணிக்கு கிளம்புனா 6:30. இப்போ ஒரு 7:30 மணி ஆனோடனே வண்டிகள் நிறையா வருது பாருங்க. இந்த பிரைவேட் வண்டியெல்லாம் போகுது, காரைக்குடி வண்டி. இங்கேயும் கொஞ்சம் கருவை அடைஞ்சு கிடக்கு பற்றியில் சுற்றி. இப்போ கருவை அடைஞ்சு கிடந்தாவே தூரமாக உள்ள எதுவுமே தெரியாது பாருங்க.
எங்கிட்ட விவசாயம் நடக்குதுங்க இடது பக்கம். விவசாயங்கள்லாம் நடக்குது இன்னும். தண்ணி கிணத்து தண்ணி நல்லா இருக்குமோ விவசாயம் பண்ணுறாங்க. அங்கிட்டு ஒரு பெட்ரோல் பங்கு வருது வலது பக்கம். இந்த பாரத் பெட்ரோலியமா ஹெச்பி பெட்ரோல் 4-5 பெட்ரோல் பங்கு இருக்குங்க. பெட்ரோல் இப்போ ஓட்டுறதுக்கு நல்லா வசதியெல்லாம் நடந்தேன். இங்கிட்டு வந்து விவசாய நிலம், இங்கிட்டு விவசாய நிலம் இருக்குது வலது பக்கம். இடது பக்கம் பூரா கருவை மண்டி போய் கிடக்கு. அதாவது கவர்மெண்ட் இடம் பூரா கருவை மண்டி போய் கிடக்கு. மக்கள் இடம் பூரா நல்லா விவசாய இடமா இருக்குது. இப்போ சோளந்தூர் தாண்டி போய்கிட்டுருக்கோம். சோளந்தூருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தேவட்னம் கொஞ்சம் பெரிய ஊர். தேவட்னம் ஊருக்குள்ளே போகல, அது ஊருக்குள்ளே போகாமையே திருச்சி போகிற ரூட்டில் ரோடு போகுது, தேசிய நெடுஞ்சாலை. தேவட்னம் ஊருக்குள்ளே போனோம்னா தொண்டி அந்த ரோடு வந்துடும், தொண்டி ரூட்டு. தேவட்னம் சோளந்தூர் அடுத்து ஆர்எஸ் மங்கலம் தான் கொஞ்சம் பெரிய ஊர். ஆர்எஸ் மங்கலத்தை நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். இந்த 2 பக்கம் விவசாய நிலங்கள் வந்துருச்சு. ஊற்றியில் விவசாய நிலங்கள் வரும்போது கருவையெல்லாம் வெட்டி நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த அங்கிட்டு கொஞ்சம் கருவை காடாக கிடக்கு. தூரத்தில் தென்னை மரங்கள்லாம் அந்த பார்க்குறது அழகாக இருக்குது. ஊற்றியில் தென்னை மரம், பனை மரம். இந்த விவசாய நிலத்துக்குள்ளே அந்த பனை மரங்கள் இருக்கிற காட்சி வந்து அழகான காட்சியாக இருப்பாருங்க. இப்போ ராம்நாட்டில் வந்துங்க இந்த கீழக்கரை திருப்புலானி பக்கம் வந்து மான் எக்கச்சக்கமாக நிற்கிது. மான் அந்த ரோட்டில் நான் கூட பைக்கில் வரும்போது ஒரு மான் அடிபட்டு, லாரியில் அடிபட்டு கிடந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ராமநாதபுரம் டு ஆர்எஸ் மங்கலம் வர உள்ள வீடியோ இது. செகண்ட் பார்ட் வந்து ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து இளையாங்குடி. 3ஆவது பார்ட் வந்து இளையாங்குடி டு மானாமதுரை. இந்த வீடியோ வந்து 3 பார்ட்டாக வருது. ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, உங்கள் ஊர்களை பார்க்கணுமுக்கு உங்களுக்கு தோணும். அதனால் ஃபுல் வீடியோ பார்த்துட்டோம்னு சொன்னால் உங்கள் ஊர்களுடைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீனால தான் ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் அந்த ரோடு ஃபுல்லாக போடுறோம். சில பேர்களுடைய கிராமங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படி பார்ப்பாங்க, நம்ம ஊர் இங்கே இருக்குடா, அப்படி நம்ம ஊர் இங்கே இருக்குடான்னு. அதனால தான் ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல் ரோடு வீடியோ போடுறோம். அழகான காட்சிகளாக இருக்குது பாருங்கள். இங்கிட்டு நல்லா பசுமையான காட்சிகள், நல்லா புல் காட்சிகள். இந்த அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குது தெரியல, இடது பக்கம் கிராமம், என்ன கிராமம் தெரியல. வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சால் அந்த கிராமம் பேரை, இந்த சின்ன சின்ன கிராமங்கள் வருது, அது எத்தனை நிமிஷம் வருது, என்ன கிராமம்னு சொல்லுங்கள், எனக்கு பேர் தெரியல. இப்போ ஆக்ஷன் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டேன் 10 நிமிஷமாக வாய்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடைசி 10 நிமிஷம் வீடியோ. இது ஆர்எஸ் மங்கலம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தனியாக ஒரு வீடு இருக்குது. கிராமங்கள் வருதோ, தனி வீடு 2-3 வீடு இருக்குது பாருங்க. இது ஒரு கிராமமா? 2-3 வீடு. தூரத்தில் ஒரு வீடு, 4-5 வீடுகள் இருக்குது. இங்கிட்டு அவுட்டரில் ஒரு வீடு இருக்குது. தெரில என்னென்னு, தனியாக கட்டியிருக்காங்களா இல்லை அந்த கிராமத்தோடு சேர்ந்து கட்டியிருக்காங்களான்னு தெரியல. பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு தனியாக நல்ல கூட பஸ்ஸு கூடையும் இந்த நிற்கிற இடம் நீட்டாக போட்டிருக்காங்க. ஏதோ கிராமம் வருது, தெரியல கிராமம் சரியா. இப்போ ஆர்எஸ் மங்கலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன் ஆர்எஸ் மங்கலம். போக்குவரத்து அதிகமாக இல்லை பற்றியில்ல, பஸ்ஸு கொஞ்சம் தூரம் வந்துச்சு, வண்டியாக வந்துச்சு வரிசையாக. இப்போ வண்டியே காணாமல் பாருங்கள். இந்த ரூட்டில் ரொம்ப குறைவான வண்டியாக தான் இருக்குது இந்த ரூட்டு. இந்த ரூட்டு ரொம்ப டூரிஸ்ட் வர கூட மதுரை ரூட்டு, அந்த கன்னியாகுமரி ரூட்டு தான் அதிகமாக வண்டி வருதுங்க. இந்த கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் ரூட்டில் வந்து எக்கச்சக்கமான வண்டி வருது. அதேமாதிரி மதுரை ரூட்டில் நிறையா வண்டி வருது. இந்த ரூட்டில் கம்மியான வண்டியாக தான் இருக்குது. திருச்சி ரூட்டு, திருச்சி ஹைவே, ராமேஸ்வரம் டு திருச்சி ஹைவே. ஆனால் அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரி வழி அப்படியே கடற்கரை வழியவே, அதாவது கிழக்கு கடற்கரை சாலைங்க இது.
இது இல்லை கிழக்கு கடற்கரை தேவிவட்டம் வரை கிழக்கு கடற்கரை சாலை. அங்கேருந்து தொண்டி, அதாவது தேவட்டத்துலேருந்து இப்போ திருப்பாலக்குடி தொண்டி வழியே கிழக்கு கடற்கரை சாலை போய் பாண்டிச்சேரி போய் சென்னை போகுது. இது இன்னொரு ரோடு பிரியுது. அது வந்து ஸ்டேட் ஹைவே கிழக்கு கடற்கரை சாலை. இது நேஷனல் ஹைவே. தேவட்டத்துலேருந்து 2 ரோடு பிரியுது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்து ஒன்று பிரியுது, நேஷனல் ஹைவே ஒன்று. இந்த ரோட்டில் போனால் திருச்சி போய் சென்னை போகலாம். இந்த ஒரு பஸ்ஸு வருது 2 மணி நேரத்துக்கு அப்புறம். இந்த வண்டி திருச்சி, இந்த ரூட்டில் பெரும்பாலும் வந்து திருச்சி போகிற வண்டி, காரைக்குடி போகிற வண்டி அதிகமாக போகும். அறந்தாங்கிலாம் உங்களுக்கு அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியே தான் போகும். அறந்தாங்கி அந்த ரூட்டில் உள்ளதில் புதுக்கோட்டை போகிற இந்த ரூட்டில் போகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்எஸ் மங்கலம் அந்த இடது பக்கம் ஒரு கட் பண்ணுற ரோடு வந்துடும். அந்த இடது பக்கம் இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த ஆர்எஸ் மங்கலம் இப்போ ஊர் பஸ் ஸ்டாண்ட் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் இப்போ மெயின் ரோட்லேயே வீடுகள் நிறையா வந்துருச்சு கட்டடம். முன்னாலேலாம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ரோட்டில் இருக்க பில்டிங்கே இருக்காது. இப்போ ஆர்எஸ் மங்கலத்தில் இந்த ரோட்டுக்கு மேலே வீடுகள் நிறைய எக்கச்சக்கமாக வந்துருச்சு. நான் நெருங்கிட்டேன் ஆர்எஸ் மங்கலம் நினைக்கிறேன். இந்த வீடுகள்லாம் நிறைய தெரியுது பற்றியில், இந்த பில்டிங்லாம் தெரியுது பாருங்க. ஆர்எஸ் மங்கலம் நெருங்கிட்டோம். இடது பக்கம் கட் பண்ணால் ஆர்எஸ் மங்கலம் எங்கனக்குள்ளே கட் ஆகுதுன்னு பார்ப்போம். நிறைய வீடுகள் தான் இது. ரோட்டுக்கு மேலே எக்கச்சக்கமான வீடுகள் வந்துருச்சு பற்றியில். கட்டிடங்கள், ஹோட்டல்ஸு, வீடு, கல்யாண மஹால் எல்லாம் ரோட்டுக்கு மேலே நிறைய வந்துருச்சு. இந்த இடது பக்கம் கட் பண்ண ஆர்எஸ் மங்கலம், நேராக போனால் ஆர்எஸ் மங்கலம், நம்ம இது லெஃப்ட்டில் கட் பண்ண ஆர்எஸ் மங்கலம், நேராக போனால் தேவோட்டை, காரைக்குடி, திருச்சி. இந்த ராஜசிங்கமங்கலம் பேரூராட்சி உங்களை வரவேற்கிறது. ஆர்எஸ் மங்கலத்து இங்கிட்டலாம் முன்னால் வீடே இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னால் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வீடே இருக்காது. ரொம்ப ஊருக்குள்ளே போனால் தான் வீடு இருக்கும். ஆனால் இந்த ரூட்டில் ஒரு ஊர் வரும், கீழே வேலை செய்ய ஏதோ ஒரு ஊர் வரும். ஃபுல்லாக இப்போ பில்டிங் ஆகி போச்சுங்க. ராம்நாடு மாதிரி பெரிய ஊர் ஆயிடுச்சு. பெரிய ஆர்எஸ் மங்கலம் பெரும் ஊர் ஆயிடுச்சு. பெருங்கொண்ட ஊர், எக்கச்சக்கமான வீடு. தண்ணி வசதி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாக அந்த விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆர்எஸ் மங்கலத்தில் போர் தண்ணி உப்பா நல்ல தண்ணியா விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் உப்பு தண்ணியாக இருந்தால் இவ்வளோ ஊர்கள் இவ்வளோ வீடுகள் டெவலப் ஆகாது. நல்ல தண்ணியாக இருந்தால் தான் டெவலப் ஆகும். அந்த எக்கச்சக்கமான இந்த மஹால்லாம் வந்துருக்குதுங்க. மஹாலா இல்லை, வீடு எக்கச்சக்கமான வீடு வந்துருக்கு பாருங்க. இந்த இது ஒரு கீழக்கோட்டை, ரைட். கீழக்கோட்டைன்னு ஒரே ஒரு ஊர் இருக்குது. இந்த இது ரோட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் ஆர்எஸ் மங்கலத்துக்கும் இடையில். இப்போ இதோடு நம்ம பார்ட் 1 முடிக்கிறோம். அடுத்து பார்ட் 2 வந்து ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து ஆர்எஸ் மங்கலம் பெரியகம்மா வழியாக இளையாங்குடி போகுது ஒரு ரோட்டு. அந்த ரோடு வரைக்கும் பார்ட் 2 போடுறோம். இப்போ இளையாங்குடியிலேருந்து மானாமதுரை பார்ட் 3. ராமநாதபுரம் டு மானாமதுரை ரோடு டூர் வீடியோ வித்தியாசமான ரோட்டில் போகிறோம் இன்றைக்கி. பெரிய ஊராக இருக்குது பற்றிலா, எக்கச்சக்கமான வீடு நிறைய இருந்தால் ஒரு மஹால் இருக்குது பாருங்க இடது பக்கம். இந்த ரோடு பூரா ஒரு 5 கிலோமீட்டர் ரோடுங்க. ஃபுல்லாக பில்டிங் ஆகிருச்சு. புது பில்டிங் வந்துக்கிட்டு இருக்குது. கடைகள் எல்லாம் கடைகள் தான் அதிகமாக. கடைகள், கல்யாண மஹால் இருக்குது. நிறைய லைன் வீடு கட்டி வாடகை விட்ட மாதிரி தெரியுது. அதெல்லாம் லைன் வீடு மாதிரி தெரியுது. இந்த இதெல்லாம் மஹாலாக தெரியலையே. அப்புறம் காரு, இது பைக்கு ஷோரூம் பூரா இருக்குங்க. ஆர்எஸ் மங்கலத்தில் எல்லா பைக் ஷோரூம் இருக்குது. அந்த இது ஒரு ஆர்எஸ் மங்கலம், இந்த ராஜசிங்க மங்கலம் வந்துருச்சு. அதை போர்டு காமிக்கிது. போட்டுக்கோங்க, ராஜசிங்க மங்கலம். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம்.
ஆர்எஸ் மங்கலத்தில் ஒரு 2-3 பள்ளியாசம் நல்ல பெரிய பள்ளியாசம் இருக்குது. பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் ஆர்எஸ் மங்கலம். இந்த ரோட்டில் வந்து நம்ம தெய்வட்னம் என்ன முஸ்லீம்கள் பாதிக்கு பாதி இருக்காங்க. ஆர்எஸ் மங்கலம், இளையாங்குடி என்ன இதெல்லாம் வந்து முஸ்லீம்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஊர்கள் இதெல்லாம். இந்த பஸ் ஸ்டாண்டு தெரியுதுல, அந்த பஸ்லாம் நிற்கிது பாருங்க, அதான் பஸ் ஸ்டாண்டு, ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸு வருது பாருங்க வெளியே, அதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த நிறைய கட்டடங்கள் இருக்குங்க, பெரும் பெரும் கட்டடம்லாம் இருக்குது. ஹோட்டல்ஸாக என்ன தெரியல. ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுதான் மெயின் சிட்டி முன்னால். ஆர்எஸ் மங்கலத்தில் கடை தெருவுனா இதுதான் முன்னால். இப்போ அங்கிட்டு ரோடு வர வந்துருச்சு பில்டிங்கு நிறையா. கடைத்தெரு நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அங்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, கடைத்தெரு இருக்குது, மெடிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது வருங்க. ஜவுளி கடை, துணி கடை. இந்த நேராக போனோம்னு சொன்னால் நம்ம இளையாங்குடி பிடிச்சிடலாம். இந்த அங்கிட்டு ஒரு பள்ளியாசை நினைக்கிறேன், இடது பக்கம் போனால் ஒரு பள்ளியாசை, நல்லா பெரிய பழைய காலத்து பள்ளியாசை. இந்த இதெல்லாம் கல்யாண மஹால். இந்த ஊர் பாரு எவ்வளோ பெரிய ஊராக இருக்குங்க, சரியான பெரிய ஊர் ஆர்எஸ் மங்கலம். எவ்வளோ வீடுகள் பாருங்கள், எக்கச்சக்கமான வீடுகள், எல்லாம் பெரும் பெரும் வீடுகளாக தான் இருக்குது. இதெல்லாம் முஸ்லீம்கள் ஏரியா தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு.